கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. ஒரு 2 to 3 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் இருந்தால் போதும். இந்த மாதிரி ரமதான் டைமில் நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷலுக்கு ஒரு டெசர்ட் செஞ்சுக்கலாம். அதுக்கு 1 லிட்டர் மில்க்கு ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கலாம். மில்க் பாயில் ஆகட்டும். 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம். பிரெட் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது பீசஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜாரில் பிரெட் பீசஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இருக்கணும். ஒரு கப்பில் கொஞ்சமாக மில்க் எடுத்துன்னு அதில் 1 ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் நல்ல ஒரு ஃப்ளேவரு கலர் கொடுக்கும். நம்ம பிரெட் பீஸஸு ஒரு தவா மேலே லோ ஹீட் பண்ணின்னு இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் இருக்கணும். ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்னெல்லாம் வேண்டாம். நல்லா ஃப்ரை ஆனால் போதும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ப்ரௌன் ஆகக்கூடாது. எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இதே கடாயில் ரைஸ் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அரோமேட்டிக் ரைஸ் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். ரைஸ் ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை ஆன ரைஸை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதையும் அதே மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரைஸ் நல்லா நம்ம பவுட்ரு பண்ணிட்டோம். லைட்டாக வறுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டோம். மறுபடியும் நம்ம பிரெட் க்ரம்ஸ் எப்படி ஃப்ரை பண்ணமோ அதே மாதிரி இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹீட்டு. நீங்கள் மெஷரிங் கப்பில் 1 கப் ப்ரெட்டு, 1 கப் ரைஸு, 1 கப்பு பிரெட் க்ரம்ஸ். அந்த ரைஸை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ரைஸ் ஃப்ளார் மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் ரொம்ப மாவு மாதிரி ஆகக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது டெசர்ட்டுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இதுவும் நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரைஸ் ஃப்ளார் ஃப்ரை ஆகிடுச்சு. இது அதே பிரெட் க்ரம்ஸ்லேயே நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதே கடாயில் நம்ம 1 கப் பிரெட் க்ரம்ஸ், 1 கப் ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கோம். 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் மெஷரிங் கப்பில் 1.5 கப் சுகர். நம்ம சுகர் கேரமலைஸில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணியிருக்க மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக ஆட் பண்ணிக்கோங்க.
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பிரெட் கம்ஸ் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காடமம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவு காடமம் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச கஸ்டர்ட் பவுடர் மில்கில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லம்ஸ் இல்லாமல். சாஃப்ரன் இருந்தால் சாஃப்ரன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இதே மாதிரி தான் பாலில் மிக்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணணும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது பாயில் ஆகட்டும். நம்ம லம்ஸ் இல்லாமல் ப்ரெட் இருந்துச்சுன்னா 2 ஸ்லைஸ் ப்ரெட் இருந்துச்சுன்னா கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக டெலிஷியஸான ஒரு ரெசிபி இது. ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி இது. இந்த ரம்ஜான் டைமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாருங்கள் கெட்டியாக திக்காக வருது. இது பாயில் ஆவாவோ திக்காகிடும். நம்ம கைவிடாமல் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒரு ஸ்மால் கடாயில் 1 டீஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கலாம். எது வீட்டில் அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டில் ஆட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ண ஆல்மண்ட். ரைஸ் எடுக்கும் போது நல்லா அரோமேட்டிக் ரைஸாக எடுத்துக்கோங்க. அப்போது நம்மளுக்கு டெசர்ட் நல்ல ஒரு அரோமேட்டிக்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அவ்வளோதான், சர்வ் பண்ணிக்கலாம். இது ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு சாப்பிட்டா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸில் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இது ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் டே கூட சாப்பிட்லாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கின்னு. ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.